அவளுக்கு வந்து தேங்காய் பால் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டா. அவளுக்காக பூண்டு சட்னி அரைச்சிட்டு தக்காளி சட்னி அரைச்சேன் காரமாக. அப்புறம் ஒரு 2 இடியாப்பம் மட்டும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு முறை ஆயில் தடவுனது தாங்க. லைட்டாக தான் இதில் ஊட்ட விட்டுது. சூப்பராக விட்டு இடியாப்பம். நல்லா பஞ்சு மாதிரி இடியாப்பம் வந்து இது பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைச்சது தாங்க. அரிசி பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசி தான். ரேஷனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி. ஒரு டைமில் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள், அரிசி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்தமாதிரி கழுவி காய வச்சிட்டோம் அப்படின்னா இந்தமாதிரி சூப்பரான இடியாப்பம் நம்மளுக்கு